கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரூத் 3:18. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். பிரியமானவர்களே, போவாஸ் அந்த காரியத்தை குறித்து முடிக்கும் வரை அவர் இளைப்பாற மாட்டான் என்று நகோமி போவாஸை குறித்து சாட்சி கொடுக்கிறார். போவாஸ் பரிசுத்த ஆவியானவருக்காக நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத் சபைக்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மணவாளனாகிய நம் தேவனாகிய கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிறோம். அவரிடத்திலே நாம் காரியங்களை சொல்லுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சொல்லிவிட்டு நாமே அந்த காரியத்தை செய்வதற்கு முற்படுகிறோம். ஆனால் நாம் காரியத்தை தேவனிடத்தில் சொல்லிவிட்டு பொறுமையாய் காத்திருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை அவர் நமக்காக முன்னின்று செய்கிறார். நாம் அவசரப்பட்டு செய்யும்போது தேவனாகிய கர்த்தர் அமைதியாக இருந்து விடுகிறார். எனவே எந்த காரியத்தை எல்லாம் நாம் தேவனுடைய பாதத்திலே கொண்டு வருகிறோமோ அதற்கு தேவன் தரும் பதிலுக்காக நாம் பொறுமையோடு நாம் காத்திருக்கும்போது இரட்டிப்பான நன்மையை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனாகிய கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்து அவரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.